கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ நாள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மூமெண்ட் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு மதுமிதா காலத்தில் தாலியை கட்டிட்டாங்க. அதோட அவங்க அம்மாவுக்கும் பெரிய ஆப்பா ஒன்று வச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தங்கச்சி இங்கே பாரு, கல்யாணம் எல்லாம் நடக்கவே நடக்காது, நம்ம கேட்ட படத்தை அவங்க தான் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறது இந்த அண்ணனோட பொறுப்பு, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்மை உளறிக்கிட்டு இருக்க சகுந்தலா வந்துட்டு ஈன்னு பல்ல கமிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு கௌதமும் மதுமிதாவும் பார்க்கணுமே, ஆத்தாடி களை கட்டுறாங்க அடிப்பொலி அப்படின்ற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும். அடுத்து வந்துட்டு கெட்டி மேளம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னனே இன்னும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி சவுந்தரா அவங்க அண்ணனை பார்க்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஏதோ யோசித்துட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் அங்கே கிடையாது. டக்குன்னு கௌதம் வந்துட்டு மதுமிதா காலத்தில் தாலியை கட்டிட அதை பார்க்குறதுக்கே அத்தடி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்டு மியூசிக்கு தீம் தன அப்படின்னு அழகாக போட்டிருந்தாங்க. அதோட ஒரு லவ் சாங்கும் போட்டு விட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு மதுமிதா வந்துட்டு கௌதமே பார்க்க அவர் வந்துட்டு சிரிக்கிறாரு, மதுமிதாவும் சிரிக்கிறாங்க. அப்புறமேட்டு நம்ம மதுமிதாவோட அம்மா அப்பா ஒரு பயங்கர டிஸ்ட்டை கொண்டு வந்து எல்லா முன்னாடி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு தட்டு நிறையா வந்துட்டு பணம் நகை இருக்குது, அதை கொண்டு வந்து கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை இதில் 25 பவுன் நகையும் 25 லட்ச ரூபாய் பணமும் இருக்குது, இதை வாங்கிக்கோங்க மாப்பிள்ளை வரதட்சணையா அப்படின்ற மாதிரி சொல்ல கௌதம்க்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்னா மதுமிதாவோட கேரக்டர் என்னன்னு அவருக்கு தெரியும், வீட்டு சூழ்நிலை புரிஞ்சு நடந்துப்பாங்க தெரியும், உங்க வீட்டில் இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணியிருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும்ல. அப்படியே முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் எது கேட்கவே இல்லையே, எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க, உங்ககிட்ட யாராவது கம்பல் பண்ணி இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல, அதுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் சவுந்தலாவுக்கு அவங்க அண்ணன் ட்ரம்முக்கெல்லாம் ஒன்றும் என்ன பண்ணனே தெரியவே இல்லை. ரெண்டு சைலன்ஸ் சகுனிகளும் அமைதியாக நின்றுட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அத்தாடியாத்தான் நம்ம பேரை சொல்லிடுவாங்களா, பாடையை கட்டிடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. டக்குன்னு மதுமிதாவோட அப்பா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் கொடுக்குறது எங்களோட கடமைல, அதனால தான் கொடுத்தோம், யாரும் வந்துட்டு எங்களை கம்பல் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சும்மா இருங்க மாமா, இப்போ உண்மையை சொல்லுங்கள், யார் இவங்க கிட்ட வரதட்சணையாக இவ்வளோ பணத்தையும் நகையும் கேட்டது, நீங்களா ஒத்துக்கிட்டு என் முன்னாடி வந்தால் நல்லது, நானாக கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல மதுமிதா ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா இவ்வளோ பண நகைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த திக்க வந்துட்டு தங்கச்சி போச்சு மாட்டிக்கிட்டோமா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இனிதான் வந்துட்டு எபிசோடு வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா இதோட ரியல் வெர்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம. இப்போ தானே இதோட காப்பி தானே இப்போ ஓடிட்டு இருக்கு. அதுலலாம் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அவங்க வந்துட்டு பிரிஞ்சு போகிறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு வேற லெவல் டெஸ்ட்டோடு இருக்கும். இனிமேல் வந்துட்டு இந்த சீரியலில் என்னென்ன டெஸ்ட்டு நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் சகுந்தலா இப்படி சீக்கிரம் மாட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. ஒருவேளை சகுந்தலா மாட்டுறாங்களா, இல்லை அவங்க அண்ணனை வந்துட்டு உள்ளுக்க தள்ளி விட்டு சகுந்தலா நேக்கா வந்துட்டு நகண்டுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இவங்க ரெண்டு பேரோட பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருங்க.